செகண்ட் ரவுண்டு லாஸ்ட் மேட்ச்சு மாகாளிப்பட்டி விசஸ் தென்னகர். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பால் யூஸ் பண்ணும், 1 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி மாகாளிப்பட்டி வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மாகாளிப்பட்டிக்கு ஓப்பனிங் பவுலராக நம்ம வேரியேஷன் கவி, அசோக், நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தா, பவர் பிளே போட வேரியேஷன் கவி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு எடுத்து அடிச்சுக்கான். ஸ்கொயர் லெக்கில் பேருக்கு 1 பவுன்ஸ். கோவிந்த் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தா ஸ்டெப் அவுட் போய் எடுத்து அடிச்சா குத்தி கட் ஆயிரும். பிடிச்சிருந்தா நல்ல ஒரு கேட்சாக இருந்திருக்கும். இருந்தாலும் நல்ல முயற்சி. செந்திலிருந்து ஒரு சிங்கிள். இந்த 2 பாலுக்கு 2 சிங்கிள் இருந்திருக்காங்க பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் உடம்பு சிக்கில் பட்டிருக்கும், காலில் பட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கு நினைக்கிறேன். சரியா எனக்கே தெரியல. குட் ஷாட், குட் ரன்னிங், டபுள். ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தா குயிக்காக இருந்துச்சு, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. செந்தில் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். பைஸ்மன் சிங்கிள். ஸ்லோயர் அருமையாக ஸ்லோயரில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கவி. அதே ஸ்லோயர் பேட்டரி போய் விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா டேரக்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. செந்தில் அடிச்சிருந்தா நல்ல விக்கெட்டாக இருக்கும். சிங்கிள் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க. போட்ட கவி வந்து பவர் பிளே வந்து 6 ரன் வச்சு போட்டிருக்காங்க. பெரிய ஸ்கோரிங் கொடுக்காம நல்லா போட்டிருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட கோவிந்த் இன்னர் சர்க்கிள் 4 பத்தில் சைக்கிள் விவேக். ஃபர்ஸ்ட் ஒன் சாரி குயிக்கார்ஜி கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 4 கூட வாய்ப்பு இருக்குது. பெரட்டி போனாலும் கவி பிடிக்கிறது கஷ்டம் தான். அங்கே ஒரு எஸ்டாஸில் இந்த நேரத்தில் முதல் பந்திலே ஒரு 4 கிடச்சிருக்கு. பார்த்தா செகண்ட் ஒன் டைம்னால யூஸ் பண்ணிக்கலாம். விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரை, சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அசோக் ஆஃப் சைடில் பேருக்கு கேப்பில் சிங்கிளை டபுளாக மொத்தமாக பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தா 2 முயற்சி. இந்த இடத்துல வாய்ப்புன்னு பார்ப்போம். குட் த்ரோ, சிங்கிள். ஃபைனலில் திருப்ப பார்த்தாங்க. அருமையாக லென்த்தில் போட்டு அடுத்த பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கோவிந்த். ஸ்டெப் அவுட் போய் எடுத்து அடிச்சு கவர் தீஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 1 பவுன்ஸ், ஷாப், டபுள். அவுட் சைடாக இருக்குது. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. அசோக்கு லைஃப் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் போட கவி பேருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் லெக்ஸில் பேருக்கு கண்டிப்பாக டைமிங் அதிகமாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். வெரைட்டி வந்துருக்காங்க சந்தோஷ். அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. டபுள். செகண்ட் ஒன் ஸ்டெப் போய் எடுத்து அடிச்சுங்க. லாங் ஆனில் போயிருக்கு. இந்த முறை 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். டாப் ஏஜ் ஆயிருக்கு. விக்கெட் சான்ஸ். குத்தி கட் ஆயிரும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க திருமால். டபுள். எடுத்து அடிச்சுக்க. இந்த முறை லாங் ஆனில் போயிருக்கு. 1 பவுன்ஸ். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 4 ஆட்டங்கள் லாங் ஆனில் திருப்பி இருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். டைமிங் அதிகமாக இருக்கல. ஸ்டாப். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் அட்டாக்கிங் உடம்புல பட்டிருக்கு. பாய்ஸ் கொண்டு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலாம். அவங்க டீமுக்காண்டி 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகமாக பதிவு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வரையும் பேட்டில் டிப்பாக இருக்குது. குட் கேட்ச் கவி. முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க கருப்பையா. செகண்ட் ஒன் பேட்ஸ்மேன் லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம். எடுத்து அடிச்சு பாலிங் ஹைட். குட் கேட்ச். ஒரு பால் பண்ணி அடுத்த பாலை விக்கெட் எடுத்து இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கருப்பையா. லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஸ்டாப், சிங்கிள். ஸ்டெப் போட்டு போயிருக்காங்க. பாயிண்ட்ல போயிருக்கு. கட் ஆயிரும். இந்த வாய்ப்பு பார்த்தா அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஒட்டப்பல பட்டிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு, டபுளுக்கான வாய்ப்பு பார்ப்போம். வெரைட்டி போயிருக்காங்க. குட் ஷாப் திருமால். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். 3 ரனுக்கு முயற்சி. ஒரு டபுள், ஒரு ரன் அவுட். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 31. 3 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 32 ஆடணும். ஓப்பனிங் போலரா பிரதாப். அதே மாதிரி மாகாளிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கவி அண்ட் செந்தில். பவர் பிளே போட பிரதாப். ஸ்ட்ரைக்கில் கவி, நான் ஸ்ட்ரைக்கில் செந்தில். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் பிளே போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் செந்தில். குயிக்காக இருந்துச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த முறை சிங்கிள்.
குயிக்காக இருந்துச்சு. தரையாக ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க அசோக். 4க்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு 4 கேப் பார்த்து இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கவி. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. இந்த முறையும் ஸ்டாப். ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. லைனை பிடிச்சி டாட் பால் பதிவு பண்ணுறாங்க பவுலர் பிரதாப். ரிவேஸ் ஆகி ஒட்டம்பில் பட்டிருக்கு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். குயிக்காக இருந்தால் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு வந்துருக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க மாகாளிப்பட்டி. செகண்ட் ஓவர் போட தங்கதுரை சைக்கிள் செந்தில். இன்னும் சைக்கிள் 4 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க துரை. செகண்ட் ஒன் ரிவேஸ் ஆகி பேட்டில் டபுள் டச் ஆகி போயிருக்கு. 4 கூட வாய்ப்பு இருக்குது. விரட்டி போயிருக்காங்க. பால் நின்றுச்சு. சிங்கிள். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆகி பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. குட் ஸ்டாப். சிங்கிள். போன பால் ஓடிட்டு சைக்கிள் செந்தில். குத்தி கட்டாயிரும். தேர்ட் மேல குட் ஸ்டாப். சைக்கிள் கவி சிப்லே போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது. தப்பான த்ரோ. குட் பேக்கப். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சுங்க. ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு. குத்தி கட்டாயிரும். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 14. விக்கெட் லூஸ் பண்ணல. இன்னும் 12க்கு 18 ஆடணும். தேர்ட் ஓவர் போட அசோக் ஸ்ட்ரைக்கில் செந்தில். ஓவர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரிவேஸ் ஆகி நல்ல வேரியேஷன். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. முதல் பாலை அசோக். செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். 12க்கு 18 அடிக்க சூழ்நிலை. தொடர்ச்சியாக 2 பாலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க அசோக். தேர்ட் ஒன் குட் ஷாட். நேருக்கு நேரு கேப்ல போயிருக்கு. லாங் ஆஃப்ல 4க்கான வாய்ப்பு பார்ப்போம். அங்க ஒரு 4. தொடர்ச்சியா 2 பால் நட்டு அடுத்த பால் 4 மாத்திருக்காங்க செந்தில். ரிவர்ஸ் ஆகி பேட்ல மீட் ஆயிருக்கு. ஃபில்டர் தலைக்கு மேல போயிருக்கு. அதுவும் 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்க ஒரு 4. பேக் டு பேக் தொடர்ச்சியா 2 4 பதிவு பண்ணிருக்காங்க செந்தில். 6க்கு 18 12க்கு 18 அடிக்க சூழ்நிலை. தொடர்ச்சியா 2 பால் டாட் பண்ணலாம். அடுத்த பாலே தொடர்ச்சியா 2 4 பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் 8க்கு 10 ஆடணும். ஹாட்ரிக் ஃபோர் சான்ஸ் இருக்கு. மறிச்சுட்டு சொல்லலாம். ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்டாப். நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். 7க்கு 9 ஸ்ட்ரைக்கர் கவி. ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். மிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் இங்கே டபுளாக மாறுது. டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 25. விக்கெட்டை லூஸ் பண்ணல. அவங்க டீம் காண்டி சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுவரையும் இன்னும் 6க்கு 7 ஆடணும். ஃபர்ஸ்டோட போட பிரதாப். இவருக்கு 2வது சைக்கிள் செந்தில். 6க்கு 7 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கவர் திசையில் போயிருக்கு. தலைக்கு மேலே கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பாக கூட இருக்கும். 1 பவுன்ஸ். ஒரு ஸ்டாப். குயிக்காக சொல்லலாம். ஈஸி டபுள். 6க்கு 7 அடிக்க சொல்லுவது. முதல் பந்திலே ஒரு டபுளை கொண்டு வந்திருக்காங்க செந்தில். 5 செகண்ட் ஒன் அதே முயற்சி குயிக்காக இருந்துச்சு. டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. டாட் பால். தொடர்ச்சியா 2 பால் டாட் பண்ணி அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட். ரன் அவுட் முறையில் இந்த நேரத்தில் செந்தில் அவர் விக்கெட் இழந்து போகிறாங்க. 2க்கு 18 அடி சூழல் வந்து தொடர்ச்சியாக 2 4 பதிவு கொடுத்த பேட்ஸ்மேன் சொல்லலாம் செந்தில. இன்னும் 3க்கு 5 ஆடணும். ஃபோர்த் ஒன் ரிவர்ஸ் ஆகி விக்கெட். ஆறுமே யாக்கில் என்று சொல்லலாம். 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க பிரதாப். கவியோட விக்கெட் இழந்து போறாங்க இந்த நேரத்தில் மகாலிப்பட்டியில இருந்து. இன்னும் 2க்கு 5 அடிச்சு ஆகணும். மேட்ச் டிரா ஆனா சூப்பர் கொடுப்பாங்க. 2க்கு 5 கண்டிப்பா ஒரு பெரிய சட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் யாக்கில் எடுத்து அடிச்சுக்காங்க. தலைக்கு மேல போயிருக்கு. குட் கேட்ச். இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரதாப். இன்னும் 1க்கு 5 அடிச்சு ஆகணும். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ். ஒரு 4 அடிச்சா கூட மேட்ச் டிரா ஆகும். மேட்ச் டிரா ஆகுனா சூப்பர் ஓவர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 2 பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் இருக்கும். ரிவேஸ் ஆகி டாட் பால். வின் பை தென்னகர். இந்த மேட்ச் வந்து வின் பை காரணமாக கண்டிப்பாக நம்ம பிரதாப்ப சொல்லணும். 6 கிலடி சொல்லுது. அவங்க டீம் தாண்டி ஸ்கோர் அதிகமாக கொடுக்காம வச்சு போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதாப்.